துபாய் என்றால் பெரிய கட்டடங்களும் அகன்ற வீதிகளும் ஏசி போட்ட ரூமில் சுகபோக வாழ்க்கையும் என்று நாம் நினைப்பதுண்டு. உண்மைதான். அந்த வாழ்க்கை யாருக்கு தெரியுமா? நல்ல தொழில் நல்ல சம்பளத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான். ஹபீபி கம் டு துபாய் என்று சொன்னதால் அதை கேட்டு ஆசையில் துபாயிற்கு உழைக்க வந்து ஆடு ஒட்டகம் மேய்த்து பாலைவன குடிசையில் தனிமையில் வாழும் மனிதர்களின் கதைகளும் இங்கு உள்ளது என்பதே நிதர்சனம். இப்படியான இடங்களில் வேலை செய்பவர்களிடம் நான் கண்ட உன்னதமான பண்பு என்ன தெரியுமா? என்ன கடினமான வேலையாக இருந்தாலும் நேரத்துக்கு தொழுது கொள்வார்கள். பாலைவன வாழ்க்கை என்பது அதன் சூட்டிலும் அதன் குளிரிலும் வாழ்ந்த ஒவ்வொரு ஜீவனுக்கு மட்டும்தான் தெரியும். குடும்ப கஷ்டங்களுக்காக ஏஜென்சியை நம்பி வெளிநாட்டுக்கு வந்து ஏமாற்றப்பட்டு நிற்கதியாக நிற்பவர்களுக்கும் குறைவான சம்பளம் என்றாலும் கிடைப்பதை மன திருப்தியாக ஏற்றுக்கொண்டு படைத்தோடை தினமும் துதி செய்து வெளிநாட்டில் வாழ்பவர்களின் வாழ்க்கையில் ஈடேற்றம் செய்து விடுவாயாக ரஹ்மானே.